ITN இலங்கையில் முதலாவது தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சியினுடைய வரலாற்றில் முதல் தடவையாக இப்படி ஒரு பிரம்மாண்டமான இஃப்தாரை நாங்கள் ஏற்பாடு செய்து இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் பிரியந்த வெதமுல்ல தலைமையில் விக்ரமசிங்கபுர தலைமையகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ITN வலையமைப்பில் ITN தொலைக்காட்சி, லக்கண்ட வானொலி, வசந்தம் டிவி, வசந்தம் FM, ITN கேம்பஸ் ஆகியவற்றில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். ஊடகங்களின் மூலம் சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்புவதை நோக்காக கொண்டு இந்த இஃப்தார் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வளமான நாடு, சுபீட்சமான நாளையை நோக்கிய தேசத்தை கட்டியெழுப்ப செயற்படும் ரம்யலங்கா நிறுவனம் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கியிருந்தது. அந்த நிறுவனத்தை பிரத்துவப்படுத்தி இங்கு தன்வீர் அகாடமியின் பணிப்பாளர் ஷேக் MT அப்துல் ரஹ்மான் நலீமி விசேட உரை நிகழ்த்தினார். நோன்பு என்பது ஒரு நல்ல மனிதரை உருவாக்குவதற்காக வழிவகுக்கின்றது. பொய்களை உரைக்க முடியாது. பொறுப்புடன் செயற்பட வேண்டும். ஊடகத்துறையில் இருக்கும் போதும் பொறுப்பு கூற வேண்டும். ஒவ்வொரு செய்திகளை அறிக்கையிடும் போதும் பொறுப்பு கூற வேண்டும். எல்லா விடயங்களையும் இறைவன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நோன்பு மகத்துவம் மிக்கது என்றும் 3 முக்கிய விடயங்களை இது வெளிப்படுத்துவதாக உள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் பிரியந்த வெதமுல்ல தனது உரையின் போது குறிப்பிட்டார். මම මේ රාමදාන් සම්බන්ධයෙන් කාරණා 3ක් මම මතු කරගත්තා. இந்த ரமலான் தொடர்பில் 3 விடயங்களை தெரிந்து கொண்டேன். ஒன்று ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு, இரண்டாவது மற்றவர்கள் தொடர்பான கருணை, மற்றையது நேர்மறையான எண்ணங்களிலிருந்து மேல் வருவதற்கான ஒழுக்கம். இந்த விடயத்தை ரமலான் கால பகுதியில் முஸ்லிம்கள் பின்பற்றுகின்றார்கள். அதனோடு நாம் அனைவரும் இணக்கப்படுவதோடு மதிப்பளிக்க வேண்டும். நாமும் அதனை பின்பற்ற முடியும். நாம் அனைவரும் மத இன பேதங்களை கடந்து செயற்படுவதற்கு சிறந்த முன்னுதாரணமாக இது அமைகிறது. எமது நிறுவனத்தில் இன மத கட்சி பேதங்களை மறந்த மனிதாபிமானங்களை முன்னிலைப்படுத்தி சம உரிமையுடன் மத கடமைகளை பின்பற்றும் உரிமை என அழகிய சமூகத்தை உருவாக்க காரணமாய் உள்ள குழுவினர் தான் இந்த நிறுவனத்தை நிர்வகிக்கின்றனர். இது முன்னோக்கி செல்லும் என எதிர்பார்க்கின்றோம். මිනිස්සු කණ්ඩායමක් තමයි මේ දැන් මේ ආයතනය පාලනය කරන්නේ. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා මේක ඉදිරියට යාවි. இங்கு விசேட துவா பிரார்த்தனையும் பயானும் ஜயவதனகம ஜும்மா பள்ளிவாசலின் வருகை தரு இமாம் ஷேக் முகமது ஷாக்கீர் நிகழ்த்தினார். பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, பார்லிமெண்ட் உறுப்பினர் முகமது ஃபைசல், ரம்யலங்கா நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களான ஃபர்ஹான் மலாஹிர், TMA ஷப்ரி, மாலிக் ஜலால்தீன், பாலஸ்தீனத்திற்கான இலங்கை தூதுவர் ஜனாப் ஃபவுசர் ஃபாரூக், சர்வதேச மனித உரிமைகள் குளோபல் மிஷன் தவிசாளர் அல்ஹாஜ் எம்ஏசி மௌசூன், அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர்களான இர்ஷாடே காதர் ஷிஃபான் மற்றும் இலங்கை ரூபாயினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தமிழ் நிகழ்ச்சி பிரிவின் பணிப்பாளர் உமர் லபே யாக்கூப், சுங்க திணைக்கள முன்னாள் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சம்சுதீன் டியாஸ், சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜியாவுல் ஹசன் உள்ளிட்ட ஊடகத்துறை சார்ந்தவர்கள், தொழிலதிபர்கள், அமைப்புகளின் பிரதிநிதிகள், நிறுவன ஊழியர்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வுக்கு மேலும் வலிச்சேர்க்கும் வகையில் முஸ்லிமேட், அமானா வங்கி, கல்முனை டாக்டர் ஜெமீல் தனியார் வைத்தியசாலை, வெள்ளவத்தை அபெக்ஸ் கேம்பஸ், ஹிரா ஃபவுண்டேஷன் செயலாளர் நாயகம் ஷேக் MAM மும்தாஸ் மதனி தங்களது நிதி அன்பளிப்புகளை வழங்கியிருந்தன. பெருந்திரளான நலம் விரும்பிகளும் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல பங்களிப்பு செய்தனர். ليتك دوما قريب رمضان 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 يا حبيب رمضان رمضان ليتك